நேர்களே, ஈரான் புதிய போருக்கான எழுச்சி. அதை முதல்ல நான் அந்த செய்தியை வாசிச்சிடுறேன். ஈரானுடைய டெஹ்ரானுடைய பத்திரிகையினுடைய செய்தி. அதுக்கு பின்பு நம்ம தெளிவாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். The missile used in the 12-day war were manufactured a few years ago. முதல்ல ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. Today we have manufactured and possessed missile with for a greater capability than previous missile. அவங்க இந்த செய்தியின் ஊடாக ஏற்கனவே தாக்குதல் நடத்தியதை விட வலிமையான ஒன்றை நாங்கள் செய்திருக்கிறோம். If the journey's enemy embarks on the adventure again, we will undoubtedly use them. இதுதான் ஈரானுடைய செய்தியாக இருக்கிறது. ஈரானுடைய இராணுவத்துறை டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஈரான் ஏற்கனவே போருக்கு தயாராக இருப்பதாக நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது இதற்கு முன்பு பலஸ்தீனத்தில் மக்களை வெளியேற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் சொன்னேன். தோழர்களே, ஈரானுடைய மிக முக்கியமாக அறிவுசார் தளத்தில் கொமெனினுடைய ஆலோசகர் அலி லாரிஜானி ஹிஸ்புல்லாவை சந்தித்து, அதாவது லெபனானுக்கு சென்று லெபனானுடைய அதிபர் டேவிட் ஓன் மற்றும் லெபனானுடைய பிரதமர்களை எல்லாம் நவாப் சலாத்தை சந்தித்து சொன்னார், உங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பாக நீங்கள் ஹிஸ்புல்லா வைத்துக் கொள்ளுங்கள். ஹிஸ்புல்லாவுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்ற கருத்தை சொன்னது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மறைமுக எச்சரிக்கை என்று சொல்லியிருந்தேன் ஒரு வாரத்திற்கு முன்பு. இன்றைக்கு ஈரானுடைய செய்தியில் என்ன சொல்லியிருக்கின்றார், நாங்கள் தற்போது உருவாக்கி இருக்கக்கூடிய த நியூ பவர் மிசைல் இது ஜூஸ் நேஷனுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என நேற்று 20ஆம் தேதி ஈரான் தன் செய்தியை பகிர்ந்திருக்கிறது உலகத்திற்கு. ஈரான் ஏற்கனவே இந்த புதிய மிசைல் இது மிக சக்தி வாய்ந்த வலிமையான 12 நாட்கள் போரில் அவர்கள் பயன்படுத்தியதை விட மிக ஆற்றலுள்ள, அது என்னெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லுவோம், ஆற்றலுள்ள நியூக்ளியர் வார்ஃபேர்ஸ் கொண்ட ஒரு மிசைல். ஏன் இந்த 12 நாளை விட ஈரான் சொன்னதென்றால், இந்த 12 நாள் போரிலே அவர்கள் உரு தெரியாமல் அழிந்தார்கள். குறிப்பாக நெதன்யாகுடைய இந்த ஹைஃபா துறைமுகம், அதை மட்டுமல்ல அவர்களுடைய தலைமை அமான், அதாவது என்ன சொல்றது, அவர்களுடைய உளவுத்துறையினுடைய தலைமை சின்பெட், மொசாத்துடைய தலைமை, மேனுஃபேக்சரிங், அதில் 3 இடங்கள் எல்லாமே டெல் அவீவில் அடித்தார்கள். 18க்கு மேற்பட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் வாழும், பலாயிரக்கணக்கான மக்கள் வாழும் குடியிருப்புகள் துவம்சம் செய்யப்பட்டது என்றெல்லாம் நாம் இதை சொல்லியிருந்தோம். அப்பொழுது பயன்படுத்தியதை விட இப்பொழுது புதியதாக வல்லமை கொண்ட மிசைலை நாங்கள் யூத இராணுவத்திற்கு எதிராக செயல்படுத்துவதற்கு தயார் என்ற ப்ரொக்ளமேஷன் ஹஸ் பீன் மேட் பை ஈரான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரான் சொல்கிறது, நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தியது ஃபத்தா, சிஜில், கைபர் ஷெகான், குர்ரம் ஷோர் பயன்படுத்தவில்லை. which is gradually change ஒரு அதிகமான வலிமை கொண்ட மற்றொன்றை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது எங்களுடைய டார்கெட் எவ்வளோ இடம்னு சொல்றாங்கன்னா 150க்கு மேற்பட்ட இடங்கள் டார்கெட்டாக இருக்கும் என இராணுவத்துறை அமைச்சர் நசீர் சாதாத் சொல்லியிருக்கிற செய்தி இப்பொழுது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல யூரோப் யூனியனே கலங்கி போயிருக்கிறது. அந்த அளவிற்கான ஒரு பெரிய, ஏனென்றால் அவங்க பிராக்டிக்கலாக அடித்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை நிரூபித்திருக்கிறார்கள். B2 பாம்பர்ஸ் GBU-57 போட்டாலும் அவர்கள் 3 நிலைகளில், ஃபர்தோஸ், அதை போல 3 இடங்களில் நியூக்ளியர் பேஸில் இருக்கக்கூடிய இஸ்பஹான், ஃபர்தோஸ், இன்னும் மற்றொரு இடம், இந்த 3 இடத்திலும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அமெரிக்க செனட்டர்கள்
ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஏதோ அடிச்சிருக்கிறாங்க ஃபர்தோஸில், இஸ்பஹான், நட்டான்ஸ் இந்த 3 இடங்களை தான் அவங்க வச்சுருந்தாங்க. இஸ்பஹானில் மட்டும்தான் நேரடியாக குண்டு போட்டார்கள். ஃபர்தோஸில், இஸ்பஹான்லேயும் நட்டான்ஸ்லேயும் மிசைல் தாக்குதலை கடலில் இருந்து அவர்கள் நடத்தினார்கள். கடைசியில் ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்களான கத்தரில் இருக்கக்கூடிய அந்த தளத்தில், ஒய்தீன் தளத்தில் தாக்குதல் நடத்தி முடித்தாங்க. 13 மிசைலை. சமாதானம் சமாதானம் என்று 12 நாளில் யூதர்கள் போராட்டத்தை அவர்கள் முடித்தார்கள். பல ஆயிரக்கணக்கான யூதர்கள் இறந்து போனார்கள். அதை மறைத்து விட்டார்கள். அது வேறு கதை. இப்போது ஈரான் என்ன சொல்கிறதுனா, நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கக்கூடிய சிஜில், ஃபத்தா, கைபர்ஷோன், விச் இஸ் கிராஜுவலி சேஞ்சிங் ஃபார் ஈக்வாட்டிக்ஸ், அது மற்ற நிலைகளில் நாங்கள் புதிதாக பயன்படுத்தி இருக்கிறோம். இது 150க்கு மேற்பட்ட இடங்களை நாங்கள் டார்கெட் வைத்திருக்கிறோம் என ஈரான் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக. இந்த இராணுவ அமைச்சர் மீது என்ன சொல்கிறார், இந்த புதிய பலம் மிசைல், த கிரேட்டர் கேப்பபிலிட்டி, இது ப்ரீவியஸ் ஒன்னை விட ரொம்ப ரொம்ப வலிமை உள்ளது. ஏற்கனவே நாங்கள் தாக்கினோம் இல்லவா, அதை விட ரொம்ப வலிமையானது. அது ரொம்ப முன்னாடி உள்ளதையும் தாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அதை விட ரொம்ப நாங்கள் புதுசாக பண்ணியிருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதை வைத்து ஏற்கனவே நாங்கள் நடத்தியதில் அமெரிக்காவினுடைய தாட்ஸ், ஏரோ சிஸ்டம், பேட்ரியாட், அயன் பேஸ் had been unable to stop most of எங்களுடைய இந்த ப்ராஜெக்ட்ஸை, மிசைலை அவர்கள் தடுக்காமல் கை செய்தப்பட்டார்கள். அவர்கள் லோஸ் ஆனாங்கிற செய்தியும் கூட இராணுவத்துறை அமைச்சர் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, 60% யூத இராணுவ நிலைதான் நாங்கள் தாக்குவோம். இப்போ மறுபடியும் அறிக்கை, நாங்கள் மக்களை தாக்க மாட்டோம், பொதுமக்கள் வாழ்கிற இடங்களையும் அளிக்கப்பதில்லை. 90% எங்களுடைய டார்கெட் என்னவென்றால், முழுக்க முழுக்க இராணுவ நிலைப்பாடு, உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் இப்படித்தான் இருக்கும் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா இன்டெல் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதாவது அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா என்ன சொல்கிறது என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இதற்கிடையில் வைஸ் பிரசிடென்ட் முஹம்மது ரெஸா ஆரிஃப் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன கருத்தை விட ஈரானுடைய முஹம்மது ராஸா அரிஃப் அவர் என்ன சொல்றார், நாங்கள் we are the prepared every moment for the confrontation with Israel. ஒவ்வொரு நிமிடமும் இரவு பகலாக இஸ்ரேலை தாக்குவதற்கான, போரிடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் ரெடியாகி இருக்கிறோம். The prepare the every moment for the confrontation with Israel என்ற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். சமாதானம் எங்களுக்கு தேவையில்லை, ஏனென்றால் அவர்கள் சமாதானவாதிகள் அல்ல. அவர்களுடைய ஹாஸ்டிலிட்டி, இந்த விரோதத்தன்மையை நாங்கள் துடைத்தெறிவோம், அனிஹிலேட், அதுதான் எங்களோட நோக்கம் என்பதை வைஸ் பிரசிடென்ட் முஹம்மது ரெஸா ஆரிஃப் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்தையும் இப்பொழுது எந்த அளவிற்கு கொதிநிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அமெரிக்கா அமைச்சர் இராணுவ அமைச்சர் நசிருஸ்தா, நோ ட்ரஸ்ட் இன் தி ஜேர்னிஸ்ட், அவர்கள் மீது எங்களுக்கு எப்போது நம்பிக்கை இல்லை, அமெரிக்கா மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2 பேருமே பெரும் துரோகிகள், அவர்களின் சமாதானமும் எங்களுக்கு தேவையில்லை. அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத போது எப்படி எங்களுக்கு சமாதானம் வரும் என்ற கேள்வியும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மறுபடியும் தெரிவிக்கிறார். நேற்று முன்தினம் ஆகஸ்ட் 19 டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார், அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல நெதன்யாகு த ஷுட் பி கன்சிடர் வார் ஹீரோஸ், இது தேவையில்லாத வேலை, ஃபார் ஸ்ட்ரைக் ஈரான், யாரை பற்றியும் கவலையில் ஈரான் டூ இல்லை, ஈரானும் கூட நாங்கள் அவர் என்ன சொல்றாரு, இதை சொல்லிட்டு மற்றவங்க யாரும் உதவி செய்வாங்கிற பத்தி கவலைப்படாதீங்க மிஸ்டர் நெதன்யாகு, நான் உங்க கூட இருக்கேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஐ எம் டூ, நானும் கூட உங்களோடு இருக்கிறேன், நான் உனக்கு விமானத்தை அனுப்ப போகிறேன் என்பதை அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் மறுபடி போரை ஆரம்பிப்பதற்கு நெதன்யாகுக்கு சாவி கொடுத்திருக்கிறார்.
ஆக அடுத்த போர் உருவாகிவிட்டது. அதில் எந்த சம்மந்தம் இல்லை. இது வேறு ஒரு நிலையைத்தான் உருவாக்கப் போகிறது. ஈரானுடைய இந்த விவகாரத்தை கேலி செய்திருக்கிறார்கள். அதாவது ஈரான் கேலி செய்திருக்கிறது. மாக், நீங்க கத்தார்லத்தில் அல் உதைன் தளத்தில் நாங்கள் அடித்தோமே, உன்னுடைய திறமை தெரியலையா அப்படிங்கிறத ஈரான் மாக்குடு என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை அன்லீஸ்ட் சஸ்டைனபிள் பவர், இப்பொழுது அவர்கள் விசேடமாக பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் 1404 மிசைல்ஸ் இந்த எக்ஸசைஸ், இந்த பயிற்சியில் பயன்படுத்த போகிறார்கள். 2021 அதாவது 2021 அதாவது நார்த் இந்தியன் ஓஷன்ல இந்த பயிற்சி அவர்கள் உருவாக்க இருக்கிறார்கள். இதில் எல்லா யூனிட்டும் அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த யூனிட் ஷார்ட் டு சி மிசைல் என்னெல்லாம் பயன்படுத்த போறார்கள் என்பதை மிசைல், அது மட்டும் இல்லாமல் ஷோர் டு சி மிசைல், கரையிலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய மிசைல், ஷீ பேக் மிசைல் சைட். இது அடுத்து மிக முக்கியமாக எலக்ட்ரானிக் வார்ஃபேர். இந்த எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் எக்ஸசைஸ், ட்ரோன் எக்ஸசைஸ் வில் பி கேரிட் அவுட். அது இல்லாமல் வைட் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் க்ரூஸ் மிசைல்ஸ், மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய இவற்றையும் அவர்கள் பயிற்சியில் ஏற்படுத்துகிறார்கள். இராணுவத்தில் உளவு அமைப்புகளை பயிற்சியில் ஏற்படுத்துகிறார்கள். 1404 மிசைல்கள் இந்த பயிற்சியிலே பெறப்போகிறது. இது குறைந்த தூர இந்த பயிற்சியில், இந்த குரூஸ் மிசைல் பயிற்சியில் ஸ்ட்ரைக் த குரூஸ் மிசைல் வித் ஷார்ட், குறைந்த தூரம், அது மட்டும் இல்லாமல் மீடியம் ரேஞ்ச் மற்றும் லாங் ரேஞ்சஸ் வில் பி, அதை அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள். ஹிட் ஏன் அண்ட் டெஸ்ட்ராய்ட் த சர்ஃபேஸ் டார்கெட், அதாவது இந்த மாதிரி பல பயிற்சிகளை காட்டுகிறார்கள். கரையிலிருந்து தாக்குதல், ரெடார் சிஸ்டத்தின் மூலமாக வரக்கூடியவைகளை அவர்கள் தாக்குகிறார்கள். கடற்பயிற்சியிலிருந்து எல்லை நோக்கி தாக்குகிறார்கள். குறிப்பிட்ட இலக்கை தாக்குவது போன்ற பல பயிற்சிகள், ஈரானிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் காட்சிப்படுத்தி எதிரிகள் எங்களை தப்பு கணக்கு போட வேண்டாம், ஈரான் சொல்கிறது என்று ஹாத்தமுல் அன்பியா அவர்களுடைய விசேடமான படை, ஐஆர்ஜிசியினுடைய ஹாத்தமுல் அன்பியா, அதனுடைய மிலிட்ரியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தன் செய்தியை தெரிவித்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஈரான் போருக்கு ரெடியாகி இருக்கிறார்கள். சமாதானம் இல்லை, நம்பிக்கை இல்லை, சமாதானத்திற்கான ஆட்களும் இவர்கள் இல்லை. 1400 மேற்பட்ட மிசைல் எக்ஸசைஸ் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பயிற்சி 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி இன்று ஆரம்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நார்த் ஈரான் ஓஷன், இந்தியன் ஓஷன், நார்த் இந்தியன் ஓஷன் அல்லது சி ஆஃப் ஓமனில் இந்த பயிற்சி ஆரம்பித்திருக்கிறது. இவற்றில் அவர்கள் எல்லா யூனிட்டும் ஷோர் டு சி மிசைல், ஷீபேக் மிசைல் சைட், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர், அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் எக்ஸசைஸ், ட்ரோன் எக்ஸசைஸ் வில் பி கேரியர் அவுட். அது மாதிரி இல்லாமல் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் க்ரூஸ் மிசைல் வித் ஷார்ட் அண்ட் மீடியம் லாங் ரேஞ்சஸ், இந்த பயிற்சியும் அவர்கள் செய்கிறார்கள். எல்லா ரேஞ்சஸ் வில் பி எம்ப்ளாய்ஸ் டு திஸ் ஹிட் அண்ட் டெஸ்ட்ராய் தி சர்ஃபேஸ் டார்கெட், அதாவது அதெல்லாம் புள்ளிகளை அதுன்னு சொல்லி பல செய்திகள் வந்திருக்கிறது. ஆக இப்போ நாம் என்னன்னா, அப்போ போர் உருவாகி வரக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. இது பலவேறு சிக்கலை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் ஈரானுடைய இந்த போருக்கான முஸ்திபுகளை, செயல் திட்டங்களை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். நன்றி.